புதுவை அரசின் நலத்திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்காத அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம் அரசு ஆரம்ப பள்ளி கட்டிடம் சேதமடைந்ததை அடுத்து புதிய கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு ரெஸ்டோபார் அமைக்க முயற்சி நடப்பதாக முன்னாள் முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியதில் உண்மை இல்லை என்றும், புயல் பாதிப்பை பார்வையிட வந்த மத்திய குழுவினரிடம் அனைத்து கட்சிகளும் கோரிக்கை மனு அளித்த நிலையில் காங்கிரஸ் காலம் கடந்து துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளிக்கிறது. அதிகாரிகள் புயல் வெள்ள சேத பாதிப்பு அறிக்கை தயாரிப்பதில் தாமதப்படுத்தியதால் பாதிக்கப்பட்டோருக்கு முதற்கட்ட நிவாரணம் உடனடியாக கிடைக்கவில்லை. மெத்தன போக்குடன் செயல்படுவதை சில அரசு அதிகாரிகள் மாற்றிக்கொண்டாலும் பலரும் மாறாமலேயே உள்ளனர். அவர்கள் தொடர்ந்து இதேபோல் செயல்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அரசு கோப்புகள் மீது ஒரு வாரத்தில் முடிவெடுக்க அதிகாரிகளுக்கு துணைநிலை ஆளுநர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார்.